கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடியதாக இருக்கும். நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து அந்த அம்மா சொன்னபடி வந்து அந்த தண்ணி வண்டி தானே வந்து இங்கேருந்து யாராவது கலசத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு தெளிவாக தெரியுது. நம்ம வந்து டேரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்து போவோம். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும். எங்கள் ஊரில் வந்து 2 பேர் தான் வந்து தண்ணி கேன் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ரேவதி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அம்மா நம்பரை பார்த்தீங்களாங்கிற மாதிரி சொன்னேன். தெரியலையேப்பா, எனக்கு சரியாக வந்து ஞாபகம் இல்லை. தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. சரிம்மான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வந்து நிற்கிறாங்க. இங்கே இருக்கிற வண்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ஏற்கனவே அந்த வண்டியில் எதுவும் சிம்பிள் எதுவும் இருந்துச்சாங்கிற மாதிரி விசாரிச்சிருக்காங்க போல இருக்குது நம்ம கார்த்தி. அதே மாதிரி இந்த வண்டியில் எதுவும் சிம்பிள் இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விசாரிக்கிறாங்க. நேத்தி இந்த வண்டி எங்கேப்பா போச்சு? எங்கள் வீட்டில் தண்ணி கேன் போடுறப்ப ஒரு பொருள் வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்குது, அதனால தான் கேட்க வந்திருக்கோன்னு கார்த்தி வந்து புத்திசாலித்தனமாக வந்து கேட்குறாங்க. உடனே இந்த இடத்துக்கு வந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அப்போனா இந்த வண்டியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வண்டி தான் வந்து அவங்க சொன்ன அங்கே அடையாளம் எல்லாமே இருக்குது. இந்த வண்டி ஓட்டுனார் இல்லைப்பா, அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கார்த்தி உடனே வந்து அவங்க அட்ரஸ் வந்து சொல்லிடுறாங்க. டிரைவரோட அட்ரஸ் வந்து சொல்லிட்டாங்க. நம்ம விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா உண்மையும் தெரிய போகுதுங்கிற மாதிரி சூப்பராக மாதம் வந்து யோசிச்சுட்டு ரேவதியும் கார்த்தியும் வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து இருக்காங்க. உள்ளே போனால் வந்து சண்டை சச்சரவு கூட வரலாம். ரேவதி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேயே நில்லுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரிங்க நான் இங்கேயே நிற்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி. உடனே வந்து கார்த்தி மாட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. உள்ளே வந்து போகிறாங்க. நான் உங்ககிட்ட வந்து பேசணும், நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? நேத்தி நீங்கள் தானே எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னீங்க. என்னங்க உங்கள் வீடு? என் வேலை எப்போதும் வந்து கடையில் வந்து தண்ணி கேன் போடுறது தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கலசத்துக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே டிஷிம் கார்த்தி வந்து பண்ணுறாங்க. சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆமாம் சாமுண்டீஸ்வரி வீட்டிலேருந்து தான் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஒருத்தவங்க யார்? இப்போ அந்த கலசம் எங்கே இருக்குது? இது ரெண்டும் தான் எனக்கு தேவை. சொல்லிட்டேன்னா அவனை விட்டுருவேன். எப்படிங்க அவங்கள சொல்ல முடியும்? வேணா கலசம் எங்கே இருக்குங்கிற விஷயத்த வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர்கிட்ட வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க பேர் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டோன்னா ஓகே நான் எங்கள் வீட்டிலேருந்து யார் வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்தது, எனக்கு அது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக புரியல. அந்த இடத்துல நம்ம அவருக்கு சந்திரகலா தான் கொடுத்தாங்க, என்னை மன்னிச்சிருங்க, அவர்கிட்ட எதுவும் மாட்டி விட்றாதீங்க. சந்திரகலா தான் நம்ம மேலே பழி போட்டு அவங்க அக்காக்கே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போனா நம்ம வில்லி வந்து சந்திரகலா தானா? அப்போனா யாரோ ஒருத்தர் வந்து அடித்தாங்கன்னு மகேஷ் வந்து சொன்னாப்லையே, அப்போனா அது சந்திரகலாவோட வீட்டுக்காரன் சிவனாண்டியும் சந்திரகலாவும் சேர்ந்து தான் இந்த மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? அக்காவை வந்து என்ன வேணான்னு செய்வேன்னு சொன்னது அக்காவை பழி வாங்குறதுக்கு தானா? அக்காவுக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தணும் தான் பக்கத்துலேயே இருந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. ஆனால் ரேவதி வந்து அந்த இடத்துல இல்லைங்கிறனால இப்போதைக்கு நம்மளோட கலசத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி தெரிஞ்சிச்சுங்க, வாங்க நாங்கள் போய் வந்து வாங்கிக்கலாம். அவன் ஏதாவது சொன்னானா யார் எடுத்து கொடுத்தானே? இல்லைங்க அதை நானும் கேட்கல. இப்போதைக்கு அது தெரிஞ்சிக்க வேணாம், நமக்கு இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சா மட்டும் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. சரிங்க நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும், வாங்க போகலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே அந்த கலசத்தை வந்து எடுக்கிறதுக்காக வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க. கார்த்தி அவன் பொய் சொல்லியிருந்தானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கேட்டோன்னே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் பொய் சொல்லலாம் சந்தர்ப்பமும் இருக்காது, அவன் டப்புன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்ம கையில் வந்து அந்த கலசம் இருக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சந்திரலேகா வந்து அவங்க அக்காட்ட வந்து பேசுகிறாங்க. அக்கா நீ என்னமோ ஓவராக வந்து அந்த டிரைவருக்கு வந்து சந்தர்ப்பத்தை கொடுக்குறியோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆட்டத்தை கலைக்கணும்னு பேசுகிறாங்க. மாமா நீங்களாவது ஏதாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல, என்னடா அது இந்த அம்மா வந்து ஓவராக வந்து சிலம்பத்துக்கு ஆப்பு வைக்கணுன்னே வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி மயில்வாகனம்லேருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே தான் அந்த கலசம் இருக்குது, ஓ அப்போனா வந்து கைமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் அதை வாங்குறதுக்காக வந்திருக்கோம், உங்ககிட்ட தான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம்னு சொல்லி கார்த்தி வந்து அதிரடியாக மாதம் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து அவர் வந்து யோசிக்கிறாங்க. என்கிட்ட இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னொன்னே கார்த்திகிட்ட கொடுத்துட்றாங்க. யார் இதை கொடுத்தான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், அவங்கள மாட்டி விடுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிக்க வேணாம். இல்லை நீ சொன்னால் தானே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும், வேறு யாருமே இல்லை, சந்திரகலா தான். என்னது சந்திரகலாவா? ஆமாம் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்லுவாங்களா, இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து ஆசைப்பட்டு இதை எடுத்துட்டாங்கங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லி சமாளிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் மாதம் வந்து சாமுண்டீஸ்வரியோட கௌரவத்தை வந்து காப்பாற்றிட்டாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.
எப்படி இருந்தாலும் வந்து அவன் வரப்போறது இல்லன்னு சொல்லி சந்திரகலா வந்து பேச தான் போறாங்க. ஏன் இல்ல? நான் வந்துட்டேன். அதுவும் கலசத்தோடன்னு கார்த்தி வந்து மாஸ் பண்ண போறாங்க.